மகிமையை செலுத்துகிறோம். வெறுமையான பாத்திரம் என்ற தலைப்பில் இந்த நாளில் உங்களோடு சில மணித்துளிகள் பேசும்படியாக வாஞ்சிக்கிறேன். தேவனுடைய கிருபையினாலே ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய சுவாசத்தை பெற்றுக்கொள்கிறோம். எத்தனையோ பேருக்கு அந்த ஸ்லாக்கியம் கிடைப்பதில்லை. நம்ம நைட்டு படுக்கிறோம், காலையில் எழுந்திருக்கிறது நமக்கு தெரியுது, ஆனால் எழும்பாமல் போனவர்களுக்கு தெரியாது. தேவன் நமக்கு பாராட்டின கிருபை மகா பெரியது. ஒவ்வொரு நாளும் நாம் ஜீவிக்கிறோம் என்று சொன்னால் அது அவருடைய சுத்த கிருபை என்பதை ஜீவனுள்ளவர்களாகிய நாம் அதை உணர வேண்டியது அவசியம். நம்ம பல நேரங்களில் அதை உணர்றது கிடையாது, வாழ்றோம் அவ்வளவுதான். ஆனால் அதை உணர்ந்திருக்கிறோமா? உபாகமம் 32வது அதிகாரம், அதை மையமாக எடுத்து இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிறோம். டியூட்ரானமி சாப்டர் 32 நான் வாசிக்கிறேன், நீங்கள் அதை கவனிக்கும்படியாக உங்களோடு கேட்டுக்கொள்கிறேன். பழைய ஏற்பாடு 265வது பக்கம். பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்து பார். உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். உன் மூப்பர்களை கேள், அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள் என்று சொல்லுவார். பூர்வ நாட்களை நினை. ஏன் பூர்வ நாட்களை நினைக்கணும்? என்ன பிரச்சனை? இப்போ இருக்கிற நாட்களை என்ன நடந்து கொண்டிருக்கிறது? பூர்வ நாட்களை நினைக்க வேண்டிய அவசியம் என்ன? இப்போ நம்ம எதேசம் லைஃப் கண்டினியூஸா ஓடிக்கொண்டே இருக்கிறது. நமக்கு ஒரு பிரேக் த்ரூ என்று வருவது ரொம்ப கடினமாக இருக்கிறது. டே டு டே லைஃப், காலையில் எழுந்திருக்கிறோம், வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், வீட்டுக்கு வர்றோம், அன்றைய நாள் முடிந்தது, திரும்ப காலையில் எழுந்திருக்கிறோம், போறோம், வர்றோம். ஒரு கண்டினியூஸ் லைஃபாக ஓடிக்கொண்டே இருப்பதனாலே செய்ய வேண்டிய அவசியமானவர்களை நாம் முக்கியப்படுத்துவதல்ல. உதாரணத்துக்கு, வாரத்தின் முதலாம் நாள் வருகிறது என்று சொன்னால் 7 நாள் நாங்கள் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கிறோம். காலையில் 5:30 எழுந்திருக்கிறோம், நைட்டு 11 மணி ஆயிடுது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு கிடைக்குது, அன்னைக்குமா எந்திரிச்சு போகணும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். கொஞ்சம் நம்ம இந்த நாள்லயாவது ரெஸ்ட் எடுத்தாதானே நம்ம மற்ற நாள் நல்லா வேலை பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு முக்கியத்துவம் அந்த இடத்துல கொடுக்கப்படாதது இந்த காலங்கள் அதிகமாகி போய்விட்டது. திடீர்னு ஒரு பிளேன் கீழே விழுந்து நொறுங்கினதுக்கு பின்பு, ஒரே தண்டவாளத்தில் நேர் எதிராக ட்ரெயின் மோதி 300 பேர் 400 பேர் எல்லாம் இறந்ததற்கு பின்பு அப்புறம்தான் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, என்ன தப்பு நடந்துச்சு, எங்க தப்பு நடந்தது, எல்லா குழுவை கூட்டுங்க, நிபுணர்களை கூட்டுங்க, செக் பண்ணி பாரு, இதை செக் பண்ணி பாரு, ஏன் அந்த தப்பு நடந்தது. வேதாகம் என்று சொல்லுகிறது, பிரச்சனை வந்ததற்கு அப்புறம் நம்மை நாம் சோதிப்பது அல்ல. நீங்கள் எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்காவிட்டாலும் நாம் செய்து பெற்றுக்கொள்கிற கடன் அல்ல தேவனிடத்திலிருந்து வருகிறது, அது கிருபை. அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிற, நாம் விரும்பினாலும் விரும்பாமல் இருந்தாலும், எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்காமல் இருந்தாலும் அவர் அதை செய்து கொண்டேதான் இருக்கிறார். நாம் நம்முடைய வேலை நிமித்தமாய் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை மறந்து போகிறோம். ஒரு பிரச்சனை வந்த பொழுது எப்படி அதிகாரிகள் யோசித்து தவறுகளை உணர்கிறார்களோ, மனிதர்களும் நம்முடைய வாழ்விலே ஒரு பிரேக் த்ரூ, ஒரு பிரச்சனை, ஒரு தடை வரும் பொழுதுதான் யோசிக்க ஆரம்பிக்கிறோம். என்ன நடந்தது,
ஆனால் தேவன் அதை விரும்பவில்லை. அவர் கேட்கிறார், பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்து பார். உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். உன் மூப்பர்களை கேள், அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள். வயதானவங்களை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, எவ்வளவு அவர்கள் வளர்ந்திருந்தாலும் எவ்வளவு செழிப்பாக இருந்தாலும் அவர்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும், ஒரு தெய்வ பயம் இருக்கும், ஒரு கடவுள் பயம் இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க வாழ்நாட்டிலே அதை பார்த்து விட்டார்கள். ஓட்டத்தை பார்த்திருக்கிறோம், விழுந்ததை பார்த்திருக்கிறோம், எதிர்ச்சதை பார்த்திருக்கிறோம், சம்பாதித்ததையும் பார்த்திருக்கிறோம், எல்லாத்தையும் பார்த்திருக்கிறோம். ஆனா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது வயதானவர்களுக்கு. சொல்றார், உன் தகப்பனை கேள், உன் மூப்பர்களை நீ கேள், அவர்கள் சொல்லுவார்கள். என்ன சொல்லுவாங்க? உன்னதமானவர், 8வது வசனம், உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாய் பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திரம். ஆதாமின் புத்திரர்கள், நாம் அனைவரும் ஆதாமின் புத்திரர்கள். தேவன் என்ன சொல்கிறார்? ஆதாமின் புத்திரரிலே இஸ்ரவேலை பங்காக பிரித்து தன்னுடைய ஜனமாக, கர்த்தருடைய ஜனமாக அவர்களுக்கு இந்த சுதந்திரத்தை கொடுத்தாராம். இந்த வசனத்தை நான் மீண்டும் வாசிக்கிறேன். உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாக பிரித்தது இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். அவருடைய பங்கு கர்த்தருடைய ஜனம், என்னுடைய ஜனம், நான் அவர்களுக்கு செய்ய வேண்டும். என்னுடைய ஜனம், நானே அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். என்னுடைய ஜனம், அவர்களுக்கு என்னுடைய சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும். தேவன் அதை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். அது சொல்றாரு, நீ போய் பழைய ஆட்டை கேட்டு பார்ப்பா, உன்னுடைய அப்பாட்ட கேளு, உன்னுடைய மூப்பர்களிடத்தில் கேளு, அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் எப்படிப்பட்ட பாதைகளை கடந்து வந்தோம், எப்பேற்பட்ட பிரச்சனைகளை கடந்து வந்தோம். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன் என்று சொன்னார். எப்போ? ஆபத்து காலத்தில். ஐயோ என்று முடங்கி போன பொழுது நீ என்னை பாரு, மறக்காத, என்னை கேளு, நான் பக்கத்துல நிக்கிறேன் அப்படிங்கிறார். யோபு தன்னுடைய நிருபத்திலே நல்ல ஒரு அழகான ஒரு வார்த்தை எழுதி வைத்திருக்கிறார். 8வது அதிகாரம், யோபு 8வது அதிகாரம் 8, 9, 10 வசனங்கள். ஆகையால் நீர் முந்தின தலைமுறையாரிடத்தில் விசாரித்து அவர்கள் முன்னோர்களின் செய்தியை ஆராய்ந்து பாரும். நாம் நேற்று உண்டானவர்கள், ஒன்றும் அறியோம். பூமியின் மேல் நம்முடைய நாட்கள் நிழலை போல் இருக்கிறது. அவர்கள் உமக்கு உபதேசித்து உமக்கு தெரிவித்து தங்கள் இருதயத்தில் இருக்கும் நியாயங்களை வெளிப்படுத்துவார்கள் அல்லவோ. நீ இப்படியே உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்காத, என்ன பிரச்சனை, ஏன் பிரச்சனை அப்படின்னு நினைக்காத. போய் பெரிய ஆளுகிட்ட போய் விசாரி, வயசானவர்கள்ட்ட கேள், முன்னோர்களிடத்துல கேள், அவர்களுக்கு தெரியும். யோபு சொல்லுறார், நீ முன்னோர்களிடத்திலே அவர்கள் முன்னோர்களின் செய்தியை ஆராய்ந்து பாரும். நாம் நேற்று உண்டானவர்கள், நம்ம இப்பதான் பறந்திருக்கிறோம், இந்த தலைமுறை தான் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனால் பழைய தலைமுறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் சொல்லுவாங்களே 90s கிட்ஸ் அப்படிம்பாங்க, 80s கிட்ஸ், 70s கிட்ஸ். என்னுடைய அல்லது என் வயதில இருக்கிறவர்களுக்கு தெரியும். நம்ம மாட்டு வண்டியில தொங்கிட்டு போனதை நம்ம பார்த்திருக்கிறோம், பிளேன்ல பறக்கிறதே நம்ம பார்க்கிறோம். ஆனால் இப்போ உள்ள ஜனங்களுக்கு தெரியுமானா தெரியாது. மாட்டு வண்டியா அப்படின்னா தெரியாது. அவர்களுக்கு நம்ம படத்துல தான் காட்டணும், இதான் மாட்டு வண்டி அப்படின்னு. அப்போ மணல் அது எப்படி எல்லாம், அது ஒரு ஒரு மாட்டு வண்டியில ஒரு மணலை கொண்டு வந்து காலையில 3 மணிக்கு இறக்கிட்டு போயிடுவாங்க. எங்க இருந்து எடுத்துட்டு வருவாங்க, எப்படி வந்து இறக்குவாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்து வளர்ந்தோம். யோபு இடத்திலே சொல்லப்படுகிறது, நீ முன்னோர்களின் செய்தியை ஆராய்ந்து பார். நாம் நேற்று உண்டானவர்கள், நமக்கு தெரியாது என்ன பிரச்சனை, எதுனால நமக்கு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, நமக்கு தெரியாது. நீ அவர்களை கேட்டுப்பார். சங்கீதத்திலே கூட ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். 78வது பாடல், சங்கீதம்
78:3-4 பாருங்க. அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களை விவரிப்போம். பிள்ளைகளுக்கு நாம் அதை சொல்லிக் கொடுக்கிறது அவசியம். தேவன் எங்களுக்கு கிருபையானவராயிருந்தார், நாங்கள் அல்ல, நாங்கள் சம்பாதித்தவைகள் அல்ல. நாம் யார், எதை நாம் பெற்றுக்கொண்டோம்? ஒன்றுமே இல்லை, எல்லாமே வாங்கி கொண்டதுதான். சுயமாக சொந்தமாக பிறக்கும் பொழுதே நான் இப்படி பிறந்துட்டேனா அப்படின்னா கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம படிச்சோம், அறிவு வந்தது, உழைத்தோம், சம்பாத்தியம் வந்தது, நாம் முயற்சி செய்தோம், வளர்ச்சி வந்தது. பெற்றுக்கொள்ளாதது என்ன? ஒண்ணுமே இல்லை, எல்லாமே பெற்றுக்கொண்டதுதான். எதுவுமே ஒரிஜினல் அல்ல. எதுவுமே சுயமாக ஒரிஜினலாக இல்லாத பொழுது என்ன பெருமை இருக்கிறதுனா ஒண்ணுமே இல்லையே. அதைத்தான் நம்ம கர்த்தருடைய பள்ளி செய்தியில கேட்டோம். தேவன் என்ன சொல்லுகிறார்? நீ பெரியவங்களை கேள், உன்னுடைய தகப்பனை கேள், மற்றவர்களை பார். அவர்கள் எப்படி கடந்து வந்தார்கள், எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள், எப்படி நன்மையை வாழ்ந்தார்கள், எதை கற்றுக்கொண்டார்கள். நமக்கு நேரம் இல்லை. காலையில ஓடுறதுல இருந்து நைட்டு வரைக்கும் நமக்கு வேலை 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 என்று ஓடிக்கொண்டே இருக்கிறோமே ஒழிய கர்த்தருக்கு என்று நாம் நம்முடைய முக்கியத்துவத்தை கொடுக்கிறோமா அப்படின்னா அதுக்கு டைம் இல்லை. அதனாலதான் அந்த முச்சந்தில போய் நிற்கும் பொழுதுதான் நமக்கு வசனம் ஞாபகம் வருது. ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு சொன்னாரு. தேவன் நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? ஒரு நாள் கண்டுகளை இப்ப வந்தே ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தேவன் அதை சொல்லல. நீ என்னுடைய பிள்ளை, நீ என்னுடைய ஜனம். அவர் சொல்றார், நான் அல்லவா உன்னை படைத்திருக்கிறேன். எப்பொழுதும் நம்மை ஆதரிக்கிற தேவன் அவர் ஒருத்தர் தான். அப்போ நாம் நேரம் இருந்தாலும் நேரம் இல்லாவிட்டாலும் எப்பொழுதும் நாம் அவரை தேட வேண்டிய இடத்திலே இருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. கர்த்தருடைய ஜனத்திற்கு அவருடைய பங்கை கொடுத்தார் அப்படின்னா யார் கர்த்தருடைய ஜனம்? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்கள். யார் கர்த்தருடைய ஜனம்? அவருடைய வார்த்தைக்கு உடன்பட்டவர்கள். யார் கர்த்தருடைய ஜனம்? அவருக்கு பயந்தவர்கள். யார் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள்? நாம் தவறு செய்த பொழுதும், தண்டிக்கப்பட்ட பொழுதும், வெளியே விரட்டப்பட்ட பொழுதும் ஆதாமுடைய சந்ததியில தான் சேர்த்து எடுக்கிறார். அந்த சந்ததியில தான் பிள்ளைகளை தெரிந்தெடுக்கிறார். அந்த சந்ததியில தான் ஆபிரகாம் வருகிறார். அந்த சந்ததியிலே தான் தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு இந்த உலகத்தில் அனுப்புகிறார். யார் வழியே வந்தது? முதல் மனுஷனான ஆதாம் கீழ்ப்படியாமையிலே விரட்டப்பட்டவன் மூலமாக அந்த சந்ததியிலே தான். அப்ப என்னன்னா, தப்பு பண்ண மாட்டோமா? ஆமா, தப்பு பண்ணுவோம். ஒருவேளை நம்ம அறியாமல் சில காரியங்களை நாம் செய்துட்டோம். ஆனால் உணர்ந்த பொழுது தேவன் நம்மை அங்கீகரிக்கிறார். அதை ஐயோ நான் தவறு செய்து விட்டேன் என்று நம்முடைய தவறை நாம் உணர்ந்த பொழுது, அவரிடத்தில் வந்த பொழுது அவர் நம்மை ஏற்றுக்கொண்டு அவருடைய சுதந்திரத்தை நமக்கு பங்கிட்டு கொடுக்கிறார் என்று சொல்கிறார். 147வது சங்கீதம் 11வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். நமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள். தேவனுடைய கரங்களிலே எல்லாம் இருக்கிறது. அவர் நினைச்சார்னா ஒரு செகண்டில் எல்லாத்தையும் மாற்றி விட முடியும் என்று அவருக்கு அவருடைய வல்லமையை நாம் உணர்ந்த பொழுது அவர் சொல்றாரு, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியம் கொள்கிறார். 103வது சங்கீதத்திலே 11வது வசனம், மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவருக்கு பயப்படுவதற்கு மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதா இருக்கிறது. யார் மேல அவருடைய கிருபை பெரிதா இருக்கு? அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல். பயம் இல்லை என்று சொன்னால் அவருடைய கிருபை அங்கு இல்லை. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ
அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. 33,000 அடி நீங்க வானத்துல பறந்து வானூர்தியில போகும் பொழுது தரையை பார்த்தா ஒண்ணுமே தெரியாது. வானத்துல போறோம் அப்படின்னா கீழே உள்ளவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, வானத்துல பறந்து போனாங்க. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் அதுக்கு மேல பரலோகம்ங்கிறது யாருக்குமே தெரியாது. இப்போ பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ அவனுக்கு பயப்படுகிறவர்கள் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது என்று சொல்கிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று 13வது வசனத்திலையும் நாம் பார்க்க முடியும். இன்னொரு வசனத்தை கூட நான் எடுக்கிறேன். லூக்கா 1வது அதிகாரம், லூக்கா 1:50 பாருங்க. லூக்கா 1:50. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அடிப்படையாக தேவன் எதிர்பார்ப்பது என்னன்னா, அவருக்கு நாம் பயப்பட வேண்டும். தேவன் மீது பயம் போய்விட்டது இந்த காலங்களிலே. கடவுள் அப்படின்னா பயம் போயிடுச்சு. ஏனென்றால் மனிதன் எதையும் சாதித்து விட முடியும் என்று ஒரு எண்ணம் மனிதர்களுக்குள்ளே இப்பொழுது அதிகமாய் வந்து விட்டதனாலே தேவ பயம் இல்லாமல் போய்விட்டது. சமீபத்தில் நடந்த அந்த பிளைட் ஆக்சிடென்ட் எல்லாருக்கும் தெரியும். ஒருவேளை என்னுடைய நினைவு சரியா இருந்ததுன்னா ரெண்டு நாள் என்று நினைக்கிறேன், 2 நாளோ 3 நாளோ அந்த பிளேன் ஒர்க் ஷாப்ல வைத்து ஃபுல்லா ரிப்பேர் பண்ணாங்களாம். ஃபுல் செக்லிஸ்ட் இருக்குது, எல்லாத்தையும் அவங்க எல்லாம் செக் பண்றாங்க. இது கரெக்டா இருக்கா, அது கரெக்டா இருக்கா, இது கரெக்டா இருக்கா, அது கரெக்டா இருக்கா, எல்லாம் செக் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் அந்த பிளேனை எடுக்கிறாங்க. இங்கிலாந்து போகுது, அதுக்கு வேண்டிய ஃபுல் பெட்ரோலும் நிரப்பியாச்சு, எல்லாம் ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்கிறாங்க, கதவுலாம் அடைச்சாச்சு. இப்போ வண்டி எடுக்கிறாங்க, எடுத்து மேலே போயிடுச்சு. நினைச்சு பாருங்க, அவ்வளவு பெரிய பிளேன் உயரத்துல போயிட்டு கொஞ்சம் தூரத்துக்கு போனதுக்கு அப்புறம் கீழே இறக்க முடியுமா, இல்ல திரும்பி வர முடியுமா? இப்ப நம்ம பைக்ல போறோம்னா உடனே காலை ஊனி கீழே நம்ம இறங்கிடலாம். மேல ஏறினதுக்கு அப்புறம் தான் தெரியுது அதுக்கு மேல ஏற மாட்டேங்குது. என்ன பண்ண முடிஞ்சது? ஒண்ணுமே பண்ண முடியல. டெக்னாலஜி ஏதாவது பண்ண முடிஞ்சதா? யாருக்கா போன் பண்ணி ஐயோ காப்பாத்துங்கன்னு சொல்ல முடியுமா? இல்ல இன்னொரு வண்டியை வச்சு எங்களை இழுத்துட்டு போங்கன்னு சொல்ல முடியுமா? ஒண்ணுமே பண்ண முடியல. மனிதர்களுடைய எல்லைக்கு அப்பாற்பட்டது என்பதை நாம் எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டியதுதான். கிறிஸ்தவர்களுக்கு தேவன் சொல்ற வார்த்தை, நீ பயத்தோடு இரு, பயத்தோடு இரு, பயத்தோடு இரு. எவ்வளவு நேரம்? ஒரு செகண்ட்ல எல்லாமே அங்கு கையை விட்டு போனது. எத்தனை பேர் செக் பண்ணிருப்பாங்க, எத்தனை பேர் அதை சர்டிபிகேட் கொடுத்திருப்பாங்க. இன்னைக்கு என்ன தவறு என்றுதான் அவர்களாலே கண்டுபிடிக்க முடியுமே ஒழிய அதை சரி செய்து கொள்ள முடியுமான முடியாது. அப்போ கர்த்தருக்கு பயந்து இருக்கும் பொழுது ஆபத்து வருவதற்கு முன்னமே அவர் நம்மை எச்சரிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏன் அவருக்கு பயப்படணும்? உபாகமம் 5வது அதிகாரம் 29வது வசனத்தை பாருங்க. உபாகமம் 5:29 என்ன சொல்றாரு? அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி அவர்கள் எந்நாளும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்வதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாய் இருக்கும். எதுக்கு பயப்படணும்? அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியணும். வேற எதுக்கும் அல்ல. பயம்னா அப்படியே நடுங்கிக்கிட்டு ஆண்டவர் வரார், ஆண்டவர் வரார், ஆண்டவர் வரார், அந்த பயத்தை அவர் எதிர்பார்க்கவில்லை. அது எல்லாரும் பயப்படுவாங்க. பிசாசுகளும் நடுங்குகிறது அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஆண்டவர் வர்றா பிசாசு நடுங்குது. இப்ப நாம நம்மளுடைய பயம், ஐயோ ஆண்டவர் வர்றார் அப்படின்னு அந்த பயம் அவருக்கு தேவையில்லை. அவருக்கு வேண்டிய பயம் என்ன? அவர்களும் அவர் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என்ன பண்ணணும்? என் கற்பனைகள் எல்லாம்
கை கொள்வதற்கு ஏற்ற இருதயம். எதற்கு பயம்? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். எதற்கு பயம்? அவர் சொன்னதுபடி செய்யணும். எதற்கு பயம்? அவர் இதைதான் சொல்லியிருக்கிறார், நான் இதைத்தான் செய்வேன். அதுதான் பயம். சொல்றதை செய்யாமல் அதற்கு காரணங்களை தேடிக்கொண்டு அதற்கு சப்பை கட்டி கொண்டு இல்ல பரவாயில்ல, இல்ல இப்படிதான் இருக்கும், நாங்க அப்படி கேட்டிருக்கிறோம், நாங்க இத்தனை வருஷம் பார்க்காததா, இவரெல்லாம் ஏற்கனவே நாங்க படிச்சிருக்கிறோம், சின்ன வயசுலதான் நாங்க இப்படிதான் இருக்கிறோம், அதனால போட்டுவோம், அது நாங்க கரெக்ட் தான், இதுவும் கரெக்ட் தான். நமக்கு நாமே சமாதானப்படுத்திக் கொள்ளுகிறது பயம் அல்ல. என்னுடைய கற்பனைகளின்படி எனக்கு பயந்து என் கற்பனைகள் எல்லாம் கை கொள்வதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு வேண்டும் என்று சொல்கிறார். எனக்கு இஷ்டமானதுபடி, நான் புரிந்து கொண்டதன்படி, நான் பின்பற்றுகிறதன்படி, நான் தெரிந்து கொண்டதன்படி நான் இருப்பேன். ஆனா நான் கடவுளுக்கு பயப்படுவேன் அப்படின்னா பிரயோஜனம் இல்லை. 40 வருஷமா நான் வண்டி ஓட்டுறேன், ஒரு நாள் நான் ஹெல்மெட் போட்டதே இல்லை. எவன் வந்து என்னை முடிச்சுருவா பார்ப்போம் அப்படின்னு ரோட்ல போகும் பொழுது காவல்துறை நம்மளை சும்மா விடுவோம்னு விடாது. நீங்க எத்தனை தடவை இருந்திருக்கலாம், எத்தனை வருஷம் நீங்க மாட்டாம இருந்திருக்கலாம், ஆனால் சட்டம் இதுதான் அப்படின்னா சட்டம் சட்டம் தான். அதுதான் தேவன் சொல்றார். நான் எனக்கு என்னுடைய கட்டளைகளுக்கு ஒருவன் கீழ்ப்படுகிறவனாக இருந்தால் அவன் பயப்படுகிறவன். போலீஸ் என்ன சொன்னோம்? அப்ப நீ சட்டத்தை மதிக்க மாட்டியா? நீ சட்டம் சொல்லியிருக்க அவனுக்கு தெரியாதா? இல்ல சார், நான் 40 வருஷமா இப்படிதான் ஓட்டிட்டு இருக்கிறேன். நீ 40 வருஷமா ஓட்டிட்டு அப்ப சட்டம் உனக்கு பயம் இல்லையா? தேவனுக்கு பயப்படுகிறது என்று சொன்னால் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவது. கீழ்ப்படினா பயம் இல்லை. ரொம்ப சிம்பிள். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். பிரசங்கியின் புத்தகம் 12வது அதிகாரம் 13வது வசனம். பிரசங்கி 12:13. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. கடைத்தொகை கடைசி விஷயம் என்ன? தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொள். ஒண்ணுமே இல்லை, அவ்வளவுதான். தேவனுக்கு பயம் இருந்தா அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படி. வேற எந்த சாக்கு போக்கும் இல்லை. இப்படி சொல்லி இருக்கு, ஆமா அப்படிதான் சொல்லி இருக்கு, அதற்கு கீழ்ப்படி. இல்ல இல்ல அப்படின்னு ஒரு கிளாரிபிகேஷனை, ஒரு விளக்கத்தை, சமாதானத்தை நமக்கு நாமே சொல்லிக் கொள்வதற்கு வேதம் அங்க இடம் கொடுக்கல. நீங்க கேட்கறது நான் கேட்கறது அல்ல, வேதம் இடம் கொடுக்கல. இப்படி பண்ணணுமா? ஆமா அப்படிதான் பண்ணணும். இல்ல இப்படி இருந்தா அங்க இடம் இல்லை. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவர்கள் அல்ல. அப்போ அன்பு கூறுவதுன்னு சொன்னாலும், பயப்படுவதுன்னு சொன்னாலும், கீழ்ப்படிதல் இல்லை அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. சரி, இப்ப வெறுமையான பாத்திரத்துக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? நம்ம எப்பவுமே வந்து நிரம்பி இருக்கிறவர்கள் தான். எல்லாத்திலையும் நிரம்பி இருக்கிறோம். வயிறு நிரம்பி இருக்கும், பைசாவா நிரம்பி இருக்கும், வேலையா நிரம்பி இருக்கும், நேரம் இல்லவே இல்லை. எல்லாத்திலையும் நம்ம நிரம்பி இருக்கிறோம். தேவை எல்லாம் இருக்கு. அப்போ என்ன கிடைக்கும்? எல்லாமே இருந்தாலும் என்ன கிடைக்கும்? ஒண்ணும் கிடைக்காது. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு மத்தேயு 5:3 நினைக்கிறேன். எனக்கு குறைவு அப்படின்னு தெரிந்திருந்தால்தான் எனக்கு கிடைக்கும். 2 பாத்திரம் உங்க கையில வச்சிருக்கிறீங்க. ஒரு பாத்திரத்துல முழுமையா அரிசி ஃபுல்லா இருக்கு, இன்னொரு பாத்திரத்துல பாதி பாத்திரம் தான் அரிசி நிரம்பி இருக்கு. அரிசி கடையில போய் ஒரு 200 கிராம் அரிசி கொடுங்க அப்படின்னா அவரு எந்த பாத்திரத்துல போடுவாருன்னா கம்மியா இருக்கிறதுல தான் போடுவார், நிறைவா இருக்கிறதுல போட மாட்டாருன்னா ஆல்ரெடி இருக்குதாங்க. நம்முடைய வாழ்விலே நாம் எல்லாம் நிறைவாக இருப்பதாய் நாம் நினைத்துக் கொண்டிருந்தால் தேவனிடத்திலிருந்து எதுவுமே வேண்டாம், எனக்கு போதும், கடவுளை தேட வேண்டாம், அவரை நம்ம நன்றி சொல்ல வேண்டாம், அவரை நினைக்க வேண்டாம், ஒன்னும் செய்ய வேண்டாம், நம்ம வேலை உண்டு, நம்ம ஒன்று இருந்தா நமக்கு என்ன கிடைக்குன்னா ஒண்ணும் கிடைக்காது. ஒரு சம்பவத்தை நான் முன்னதாக
கொண்டு வருகிறேன். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தை தெரிஞ்சுக்கோங்க. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம். அந்த எலியாவும் சாரிபாத் விதையும் அந்த சம்பவத்தை நம்ம அடிக்கடி பார்த்திருக்கோம். எலியா போய் அந்த சாரிபாத் ஊருக்கு போறாரு. அங்க ஒரு அம்மா விறகு பொறுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த அம்மா பார்த்துட்டு எலியா சொல்றியம்மா தண்ணி கொண்டாமா அப்படிங்கிறாரு. இப்போ இந்த அம்மாவுக்கு இவரை பார்த்துட்டு சரி தண்ணி தானே கேட்கிறாரு, தண்ணி எடுக்க போலாம் அப்படின்னு தண்ணி எடுக்க போறாங்க. போற நேரம் ஏமா அப்படியே வர நேரம் ஒரு ரொட்டி ஒண்ணு கொண்டு வந்துரு கையில அப்படிங்கிறாரு. இந்த அம்மா டென்ஷன் ஆயிட்டாங்க. எங்களுக்கு இருக்கிறதே கொஞ்சம் மாவு கையில வச்சிருக்கிறேன், கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்கு, ஊர்ல வேலையும் இல்ல, பஞ்சத்துல கிடக்கு, எல்லாரும் அவன் வழி இல்லாம செத்துக்கிட்டு இருக்கிறான். நானும் வேற வழியே இல்லாம வந்து 2 விறகு பொறுக்கிட்டு போய் இருக்கிறத சுட்டு நாங்க சாப்பிட்டுட்டு அவ்வளவுதான், எங்களுக்கு அதுக்கப்புறம் எங்களுக்கு வழி இல்லை, இருக்கிறத சாப்பிட்டு நாங்க சாக போறோம். நம்ம சொல்றோம் இல்லையா, அவ்வளவுதான்ப்பா, இவ்வளவுதான் இருக்கு, இனிமேல் என்ன பண்ணணும் தெரியாது. வீட்டுல உட்காந்து நாங்க பாட்டுக்கு வானத்தை பார்த்து விட்டத்தை பார்த்துட்டு அப்படியே எங்க ஜீவனுக்கு போனா போதுன்னு உட்கார்ந்து இருக்கலாம். நீ தண்ணி கேட்ட சரி, இப்போ ரொட்டி வேற உனக்கு வேணுமா, நாங்களே வாழ்றதுக்கு வழி இல்லாம இருக்கிறத சாப்பிட்டு ஜீவனை விடலாம் நாங்க உட்கார்ந்து இருக்கிறோம், நீ ரொட்டி வேற கேட்கறியா, இருக்கிறது ஒரு ரொட்டி தான், கொஞ்சோண்டு மாவு கொஞ்சம் எண்ணெய், அதை சொல்றதுக்கு அவ்வளவுதான், விறகு பொறுக்கிட்டு போனா நான் வந்திருக்கிறேன். நம்ம கொஞ்சம் அதை யோசிச்சு பாருங்க. நம்ம கையில ஒரு 500 ரூபாய் கையில வச்சிருக்கிறோம். ஒருத்தர் கேட்கிறாரு, ஒரு 500 ரூபாய் கொடு அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், கையில இல்லைன்னு. கையில இருக்குது 500 ரூபாய், ஆனா ஒருத்தர் கேட்கும் பொழுது கையில இல்ல அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இப்பதானே 500 ரூபாய் அவன் கையில பார்த்தேன், இல்ல அது எனக்கு தேவைக்கு வச்சிருக்கேன், உனக்கு கொடுக்கறதுக்கு இல்ல. வித்தியாசத்தை பாருங்க. 500 ரூபாய் இருக்கா அப்படின்னா இல்ல, இப்பதானே பார்த்தேன் அப்படின்னு இல்ல, அது எனக்கு தேவைக்கு நான் வச்சிருக்கிறேன். இப்ப எலியா கேட்கிறாரு, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்குறாரு. அந்த அம்மா தண்ணி கொண்டு வர எடுக்க வரதுக்கு போறாங்க. அப்படியே எனக்கு ஒரு ரொட்டி சுட்டு கொண்டு வாமா அப்படிங்கிறாரு. ரொட்டிலாம் இல்ல அப்படின்னு சொல்லாம நம்ம மேற்கொண்டு ஒரு வார்த்தையை சொல்றாரு, ஓ சாமி சத்தியமா நான் சொல்றேன், எங்கள்கிட்ட கொஞ்சோண்டு மாவு தான் இருக்கு அப்படின்னு. அந்த இடத்துல நாம இருந்தா என்ன பண்ணிருப்போம், ஒண்ணுமே இல்லைன்னு தான் சொல்லியிருப்போம். ஒண்ணுமே இல்லை, அது எங்களுக்கு தான், அது வேற. ஆனா இந்த அம்மா என்ன சொல்றாங்க, எங்களுக்கு இருக்குது, உனக்கு கொடுக்க இல்லை. அதான் அந்த வித்தியாசத்தை பார்க்கணும். அதை வாசிக்கிற பாருங்க. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 12வது வசனத்துல இருந்து. அதற்கு அவள் பானையில், கொஞ்சம் 10வது வசனத்துல இருந்தே நான் வாசிக்கிறேன். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையில் எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துவதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றார். நம்ம அதான் சொல்ல, கடவுள் சத்தியமா இல்லப்பா அப்படின்னா அந்த அம்மா அதான் சொல்லுது, ஓன் கடவுள் சத்தியமா, நீ யார வேணா கும்பிட்டுட்டு போ, ஓன் கடவுள் சத்தியமா என்கிட்ட இல்ல, இவ்வளவுதான் இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்பதான் அவர் சொல்றாரு, அதெல்லாம் போட்டோம், நீ முதல்ல எனக்கு ஒரு அடையை சுட்டு ஒரு ரொட்டியை சுட்டு எனக்கு கொண்டு வா அப்படின்னா, முதல்ல ஊழியக்காரனை கொண்டு வான்னு அந்த இடத்துல சொல்றாரு. நல்லா கவனிச்சுக்கோங்க. இல்லையே வசனம் அப்படித்தானே சொல்றது அப்படின்னு நீங்க கேட்கலாம். 13வது வசனம். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். நீ சொன்னது சரி, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நீ சொல்லல,
என்கிட்ட என்ன இருக்குங்கிறத நீ சொல்லி இருக்கிற, பரவாயில்ல, என்ன இருக்குதோ அதுல முதல்ல ஒண்ணு செஞ்சு நீ எனக்கு கொண்டு வா அப்படின்னு அவர் சொல்றார். ஆனா அதுல என்ன நடந்தது பாருங்க. 16வது வசனம், கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. என்னுடைய பேலன்ஸ், என்கிட்ட என்ன இருக்குதோ, ஒரு பிடி மாவு இருக்குதா, ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் இருக்குதா, தேவன் என்ன சொல்றாருன்னா, உன்கிட்ட எண்ணெய் இருக்குன்னா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றது. என்ன இருக்குதோ அதுல முதல்ல கொண்டு வந்து நீ எனக்கு கொண்டு வா, என்னை கனப்படுத்து, என்னை தேடு. எனக்கு இருக்கிறதுல நீ கடவுளை முதலாவது தேடு, அவருக்கு முன்னுரிமை கொடுத்து. 2 காசு தானே இருக்கு அப்படின்னு நான் நினைக்கல. கடவுளை முன்னுரிமைப்படுத்தின பொழுது அவள் அங்க பாக்கியவதி என்று அழைக்கப்படுகிறாள். யாத்திராகமம் 13வது அதிகாரம் 2வது வசனத்திலே தேவன் அவர்களுக்கு சொல்லுகிற அந்த வார்த்தையை பாருங்க. யாத்திராகமம் 13:2, இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதற் பெயர் அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து. அது யாரோடது? அது என்னுடையது. நீ அது உரிமை கொண்டாட முடியாது, அது என்னுடையது. It belongs to me. It is mine. அதை நீ எடுத்து எனக்கு கொண்டு வர வேண்டியது அல்ல, அது என்னுடையதுதான். அது இன்னொரு வசனத்தில் இன்னும் அழகா சொல்லி இருக்கு. லேவியராகமத்தை திருப்பிக்கோங்க. லேவியராகமம் 27வது அதிகாரம் 26, தலையீற்று ஆனவைகள். 27, 26, தலையீற்று ஆனவைகள் கர்த்தருடையது ஆகையால், கவனிங்க, தலையீற்றானவைகள் கர்த்தருடையது ஆகையால் ஒருவரும் தலையீற்றாகிய மிருகஜீவனை பரிசுத்தம் என்று நேர்ந்து கொள்ளலாகாது. அது மாடானாலும் சரி, ஆடானாலும் சரி, அது கர்த்தருடையது. அது ஏதோ நீ எடுத்து கொண்டு வந்து இது கர்த்தருடையது அப்படின்னு சொல்ல வேண்டியதல்ல, அது ஆல்ரெடி என்னுடையதுதான். இதை நீ நேர்த்துக்கிறதுல அவசியம் இல்லை, அது அது போக வேற என்ன இருக்கு அவர் கேட்கிறாரு. முதல் கர்ப்பம் திறந்து என்ன முதல்ல வருது அது கர்த்தருடையது, என்னுடையது. பாரு, நீ அதை போய் நேர்த்துக்கணும்னு அவசியமே அல்ல, அது ஆல்ரெடி, இட் இஸ் ஆல்ரெடி பிலாங்ஸ் டு மீ. நீ என்ன கொடுக்க போற? அதுக்கப்புறம் அவர் கேட்கிறது, நான் தேவனை நேசிக்கிறது என்று சொன்னால் நான் அவருக்கு என்ன கொடுக்கிறேன், எதை முன்னுரிமை கொடுத்திருக்கிறேன், எது அவருக்கு என்று நான் வைத்திருக்கிறேன், எது அவருடைய ஒண்ணுமே இல்லை அப்படின்னா அது பொய்யாக போய்விடுகிறது. என்ன இருக்கிறது? 16வது 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 16வது வசனத்திலே அந்த ஆசீர்வாதத்தை தான் இருக்கிறதை அந்த பெண்மணி, அந்த விதவையானவர் சொன்ன பொழுது அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார் என்பதை நாம் அதை வாசித்தோம். 1 ராஜாக்கள் 17, 16, கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. அங்க குறைவு இருந்தாதான் நிறைவு. கொஞ்சோண்டு மாவு இருந்தது, தீராமல் தேவன் அதை பார்த்துக் கொண்டார். எப்ப தீராமல் பார்த்துக் கொண்டார்? அதை கர்த்தருக்கு என்று முன்னுரிமை படுத்தின பொழுது, கர்த்தருக்கு என்று கீழ்ப்படிந்த பொழுது, என்னுடையது என்னிடத்திலே அதை கொண்டு வா என்று சொன்னதற்கு கீழ்ப்படிந்த பொழுது, பயந்த பொழுது, ஐயோ தேவனுடையது என்று பயந்த பொழுது அதற்கான நன்மையையும் பூரணத்தையும் அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். 2வது சம்பவத்திற்கு வரலாம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்தில் வரும்பொழுது ஒரு சம்பவத்தை அந்த இடத்துல பாருங்க. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர்கள் அங்க எலிசாவினுடைய தீர்க்கதரிசிகளிலே ஒரு தீர்க்கதரிசி இறந்துட்டாரு. அவருடைய
மனைவி, அவருடைய பிள்ளைகள் 2 பேர் இப்போ எலிசா கிட்ட வர்றாங்க. வந்துட்டு இந்த மாதிரி அவர் இறந்துட்டாரு, என்ன பண்றதுன்னு தெரியல, அவரு கொஞ்சம் கடன்லாம் வச்சுட்டு போயிருக்கிறாரு, அந்த கடனை அடைக்கணும் அப்படின்னா எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, வழி இல்லை, நாங்க நிர்கதியா நிக்கிறோம், நடு ரோட்ல நிக்கிறோம். அவரு வேற திடீர்னு இறந்துட்டாரு, கடன் ஆகி போயிடுச்சு, கடன் கொடுத்தவன் வந்து 2 பிள்ளைகளையும் அடிமையா எடுத்துட்டு போறேன்னு நிக்கிறான். அவரு கடவுளுக்கு பயந்தவர், நாங்க கடவுளுக்கு பயந்த பிள்ளைகள், எங்களுக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு எலிசா கேட்கிறார், என்னமா இருக்கு உங்கள்கிட்ட அப்படின்னு. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியா இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகி என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றான். எலிசாவை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்யணும், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாருடைய வீட்டில் வேற ஒன்றும் இல்லை. இங்கே அதேதான் பார்க்கிறேன், என்ன இருக்குது என்று சொல்வதற்கு அவள் மனம். அந்த அம்மா சொல்லிச்சு, கொஞ்சம் மாவு இருக்கு, கொஞ்சம் எண்ணெய் இருக்கு. இவங்க என்ன சொல்றாங்க, என்னிட்ட ஒரு குடம் இருக்குப்பா, அதுல எண்ணெய் இருக்குது. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருக்கோம், என்ன வச்சிருக்கோம், ஐயோ ஒண்ணுமே இல்லை சார், வீட்டுல ஒண்ணுமே இல்லாம உட்கார்ந்து இருக்கேன், ஒண்ணுமே இல்லை, சத்தியமா சொல்றேன் சாமி, சத்தியமா எங்க வீட்டுல ஒண்ணுமே இல்லை. நம்ம அப்படிதான் சொல்லுவோம். ஆனா எலிசாவிடத்திலே வந்து கேட்ட பொழுது 2 பிள்ளைகளையும் கூட்டு போறாங்க. கடன் எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு, ஒருவேளை ஒரு குடம் எண்ணெய் இந்த வீட்டுல இருக்குன்னு சொன்னா இந்த ஆடு அதை வச்சு அடைச்சிட வேண்டியதானே அப்படின்னு என்ன சொல்லிட மாட்டாரோ அப்படின்னு அந்த அம்மா அதை மறைச்சிடல. ஒரு குடம் எண்ணெய் இருக்குது எங்கள்கிட்ட. தேவன் என்ன சொல்றாரு, நான் ஒருத்தருக்கு 10 தாளந்து கொடுக்குறேன், ஒருத்தருக்கு 5 தாளந்து கொடுக்குறேன், ஒருத்தருக்கு 1 தாளந்து கொடுக்குறேன், ஆனா ஒண்ணுமே கொடுக்காம யாரையுமே விடல. இப்போ அந்த பழக்கம் இருக்கான்னு தெரியல. நம்ம முன்னாடிலாம் அந்த கடையில போய் நீங்க ஒரு பொருள் கேட்டீங்க அப்படின்னா இல்ல அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. கடலை பருப்பு இருக்கா அப்படின்னா உளுந்தம் பருப்பு இருக்கு அப்படின்னு. நம்ம இப்ப உள்ள குணத்துல உள்ள மனுஷன் என்ன பண்ற, நான் கேட்டது நீ என்ன சொல்ற, கடலை பருப்பு இருக்கா இல்லையா அப்படின்னா உளுந்த பருப்பு இருக்கு அப்படின்னு. ஏன்னா அவர் வாயிலிருந்து இல்லைன்னு சொல்லக்கூடாது, அவர்களுடைய ஒரு ஐதீகம். இல்லைன்னு சொன்னா வியாபாரம் விளங்காம போயிடும், அதனால இல்லைன்னு சொல்லக்கூடாது, என்ன இருக்குதோ அதை சொல்லணும். இப்பதான் வியாபாரியே கிடையாது, நீங்களே போய் நீங்களே எடுத்துட்டு வர வேண்டியதுதான். ஒரு வருடம் தப்பன்னு போகணும், வாலி எடுத்துட்டு நம்மளே எடுத்து போட்டு வெளியே வந்து காசு கொடுத்துட்டு வந்துடணும். முன்னாடி நீங்க அப்படி கிடையாது, அவர் வாசல் அவர் தான் நிற்பார், எல்லாம் அவருக்கு பின்னாடி தான் நிற்கும். நீங்க போய் அவர்கிட்ட கேட்கணும், இது கொடுங்க இது கொடுங்க அப்படின்னா அவர் உள்ள போய் எடுத்துட்டு வந்து உங்க கையில கொடுப்பாரு. இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இந்த அம்மா அவர் கேட்கிறாரு, என்ன இருக்கு உன்ன, என்ன இருக்கு, நான் என்ன பண்ண நினைக்கிறேன், வீட்டில் உன் இடத்துல என்ன இருக்கிறது சொல் அப்படின்னா அந்த அம்மா சொல்றாங்க, ஒரு குடம் எண்ணெய் இல்லாமல் உமது அடியாருடைய வீட்டில வேற ஒன்றும் இல்லை. இருக்கிறதை சொல்லுகிறோமா அப்படின்னா கிடையாது. நம்ம வந்து ஒண்ணுமே இல்லை அப்படின்னா சொல்லுவோம். எவ்வளவு இருக்கு பணம், வீட்டுல எவ்வளவு இருக்கு, ஐயா பணமே இல்லை, வீட்டுல தான் நகை வச்சிருக்கீங்களா, ஐயோ சுத்தமா கிடையாது, எல்லாம் நாங்க அடகு வச்சுட்டோம். எதுவுமே இல்லை 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 அப்படின்னா எப்படி உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும்? அப்போ இருக்கிறது என்ன, ஒரு குடம் என்ன இருக்கா, ரைட்டு. அப்ப என்ன சொல்றாரு, அப்பொழுது அவன் 3வது வசனம், அப்பொழுது அவன் நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ள போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் பார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை அப்படிங்கிறார். எல்லார்ட்டையும் போ, பக்கத்து வீட்டுல, இந்த வீட்டுல, பெண் வீட்டுல எல்லார்ட்டையும் போய் அவங்கள்ட்ட காலி பாத்திரத்தை வாங்கிட்டு வா.
என்னெல்லாம் அவங்ககிட்ட பாத்திரம் இருக்கோ, குடம் இருக்கா, சட்டி இருக்கா, சவரன் இருக்கா, எல்லாத்தையும் தூக்கிட்டு வா. எல்லாத்தையும் தூக்கி உன்னோட வீட்டுல வச்சு கதவை அடிச்சுக்கிட்டு உன்கிட்ட இருக்குது பாரு, அதுல இருந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திக்கிட்டே வா அப்படிங்கிறாரு. அதனாலதான் சொன்னேன், இருக்கிறதை நாம் அங்கீகரிக்கணும். இவ்வளவு இருக்கு அப்படின்னு நம்ம அங்கீகரிக்கல அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. ஒரே ஒரு காசை, ஒரு தாளந்தை கொடுத்தவனிடத்துல அவர் திரும்பி வந்து எஜமானன் வந்து கேட்கும் பொழுது இந்த ஒரு தாளந்தை அவன் என்ன பண்ணா வேஸ்ட் பண்ணல, வீணாக்கிறல. அதை என்ன பண்ணா பத்திரமா வச்சிருந்தான். நல்ல கவனிங்க, கொடுத்த தாளந்தை நம்ம வந்து ஒருத்தட்ட ஒரு 1 லட்சம் ரூபாயை கொடுத்துட்டு நம்ம போறோம், ஊருக்கு போயிட்டு வந்து வாங்கிக்கிறாங்க அப்படின்னா திரும்ப ஒரு மாசம் கழிச்சு அப்பா அங்க பணம் கொடுக்கணும், என்னது பணம் கொடுத்தியாரு? அப்பதான் நம்ம உடனே எல்லா வார்த்தைகளையும் நம்ம பேசுவோம். நீ பணமே கொடுக்கலையாப்பா, எப்போ கொடுத்த, நீ எங்க கொடுத்த அப்படின்னு நம்ம சொன்னா நம்ம ஒரிஜினல் நம்முடைய குணங்கள்லாம் அப்பதான் வெளியே வரும். ஆனா அந்த 1 லட்சம் ரூபாய் இந்த வாரம் இரு அப்படின்னு சொல்லி உள்ள போய் எடுத்துட்டு வந்து 1 லட்சம் ரூபாய் திருப்பி கையில கொடுத்துட்டா, அப்பா ரொம்ப சந்தோஷம், கொடுத்த பணத்தை நீ பத்திரமா கொடுத்துட்டியா அப்படின்னு நம்ம போவோம். ஆனா இங்க என்ன நடந்தது, அந்த தாளந்து எங்க அப்படின்னு கேட்டா இந்த வாரம் அப்படின்னு எடுத்து கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. ஆனா அவனுக்கு என்ன பேர் நடந்துச்சு? மத்தேயு 25வது அதிகாரத்துக்கு திருப்பிக்கோங்க. மத்தேயு 25:26. அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே. அவனுக்கு என்ன பேரு? பொல்லாதவனும் சோம்பலும். கொடுத்ததான் திருப்பி கொடுத்துட்டாரு. ஒரு தாளந்தை அப்படியே திருப்பி பத்திரமா திருப்பி கொடுக்கிறாரு. ஆனால் அவனுடைய பேர் என்ன? சோம்பலும் பொல்லாதவன். சோம்பல் சரி, என்னத்துக்கு பொல்லாதவன்? அவன் என்ன பண்ணான்? பத்திரமா திருப்பி கொடுத்தது பொல்லாத காரியமா? அவன் பத்திரமா அதை பயன்படுத்தாமல் வைத்துக் கொண்டிருந்தான். எலிசா கேட்கிறாரு, உன்கிட்ட என்னமா இருக்கு அப்படின்னா, எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னா விட்டுட்டு போயிருப்பாரு. இல்ல எங்க வீட்டுல ஒரு குடம் தண்ணி என்ன இருக்கு அப்படின்னா, அப்போ எல்லா வீட்டுக்கும், பக்கத்து வீடு, எதிர்த்த வீடு, எல்லா இடத்துக்கும் போ, காலி பாத்திரங்கள்லாம் கொண்டு வா. இதை நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, என்கிட்ட ஒரு குடம் எண்ணெய் அப்படின்னா என்கிட்ட ஏதோ ஒரு நாலேஜ் என்கிட்ட கையில இருக்கு, ஒரு தாளந்தை என் கையில இருக்குது. அந்த தாளந்தை நான் பெருக்கிக் கொள்ள வேண்டும். வெளியே யாரெல்லாம் இல்லாதவர்கள் இருக்கிறார்களோ அவர்களை உள்ள கொண்டு வாங்க. வெறுமையான பாத்திரங்களை உள்ளே கொண்டு வாருங்கள். உங்க வீட்டுக்கு கொண்டு வாங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு பாத்திரத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் எண்ணெயை எல்லா இடத்திலும் நிரப்புங்க. எனக்கு என்ன தெரியும்? இயேசுவை பத்தி எனக்கு என்ன தெரியும்? உன்னிடத்துல ஒண்ணுமே இல்லாத காரியங்களை நான் சொல்லிக் கொடுக்கிறேன். ஒரு வசனம் எனக்கு சொல்ல தெரியுமா? வார்த்தை சொல்ல தெரியுமா? ஒரு பாட்டு உனக்கு நான் சொல்ல முடியுமா? கர்த்தருடைய மகிமையை சொல்ல தெரியுமா? என்னுடைய வாழ்விலே தேவன் எனக்கு என்ன நன்மை செய்திருக்கிறார் என்பதை ஒரு பாத்திரத்திலே நான் வைத்திருக்கிற எண்ணெயை உனக்கு சொல்ல முடியுமா? ஒண்ணுமே இல்லை. எங்க வீட்டுல பிரேயர் நடக்குது, வந்து உட்காருங்கன்னு சொல்ல முடியுதா? முடியல. காலி பாத்திரம் நம்ம வீட்டை சுத்தி இருக்குது. ஒரு பாத்திரத்தை கூட நமக்கு கொண்டு வர்றதுக்கு முடியல. என்னன்னா, அது எங்க வீட்டுக்குள்ள வர மாட்டாங்க, எங்க வீட்டுக்கு நாங்க கூப்பிட மாட்டோம், எங்க வீட்டுல அது சரி வராது. நம்ம எல்லா வீட்லயும் பைபிள் ஸ்டடி நம்ம நடத்துறோம். நாம் அத்தனை பேரும் வளர்ந்தவர்கள். ஒரு வருஷத்துக்கு ஒரு குடும்பம், ஒரு நபர் அல்ல, ஒரு வருஷத்துக்கு ஒரு குடும்பம் ஒரே ஒரு ஆத்மாவை நாம உள்ள கொண்டு வருவதற்கு டார்கெட் பண்றோமா? ஒரு காலி பாத்திரத்தை நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறோமா? கேட்டு பார்ப்போமே. நமக்கு டைம் இல்லை. நம்ம காலையில போறோம், வர்றோம், போறோம், வர்றோம், அவ்வளவுதான். வெளிநாட்டு வாழ்க்கை மாதிரி ஆயிடுச்சு. பக்கத்து வீட்டுக்காரன் யாருன்னு தெரியாது, எதிர்த்த வீட்டுக்காரன் யாருன்னு தெரியாது. ராசல் கேமா அப்படின்னு ஒரு இடத்துல நான் வீடு எடுத்து தங்கியிருந்தேன். ஒரு வில்லா எடுத்து தங்கியிருந்த பொழுது எதிர்த்த வீட்டுக்காரன்னு பார்த்தா கதவு பூட்டி கிடக்கும். தனித்தனி வீடுகள்.
இடது பக்கம் பார்த்தா கதவு பூட்டி இருக்கும், வலது பக்கம் பார்த்தா கதவு பூட்டி கிடக்கும். 3 மாசம் பார்த்தேன், இது நமக்கு சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த காலி பண்ணி வேற இடத்துக்கு மாறிட்டோம். யாருன்னு நமக்கு தெரியணும், நாம யாருன்னு மற்றவர்களுக்கு தெரியும், மற்றவர்கள் யாருன்னு நாம பார்க்கணும், பழக்கணும், ஒருத்தர் பழக்கணும், பேசணும். அதுதான் கிறிஸ்தவம். ஊடுருவி செல்லணும். அவர் சொல்றாரு, நீ ஒரு படி மாவுல கொஞ்சம் ஈஸ்ட பத்த உள்ளவை அமைக்கவை, காலையில அது ஃபுல்லா முழுகி நிக்கணும். கிறிஸ்தவன் உங்களுடைய வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய காலி பாத்திரங்களுக்கு என்ன பிரயோஜனமா இருந்தீர்கள்? ஏதாவது ஒரு பிரயோஜனமா இருந்தோமா? ஒண்ணுதான் கிடையாது. 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, யாராவது ஒருத்தர சத்தியத்துக்குள்ளார கொண்டு வந்திருக்கிறோமா? யாராவது ஒரு காலி பாத்திரத்துக்குள்ள எண்ணெயை ஊத்தி இருக்கிறோமா? கிடையாது. ஏன்னா நமக்கே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நமக்கே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா ஒண்ணுமே இருக்காது. 1 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 5வது வசனம். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். இப்ப கவனிங்க, அந்த பாத்திரங்கள் 6வது வசனம், அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன் வேறே பாத்திரம் இல்லை என்றான். இல்லைன்னு சொன்ன என்னாச்சு? அப்பொழுது எண்ணெய் நின்று போயிட்டு. என்னைக்கு நீங்க இல்லைன்னு சொன்னீங்களோ வர்றது நின்று போச்சு. பாத்திரம் வேற இருக்கா? இல்ல, முடிஞ்சு போச்சு. உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு ஒண்ணுமே இல்லை, நின்று போயிருக்கு. என்ன இருக்கு அதை நான் பயன்படுத்துகிறேனா அப்படின்னா, பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, கிணறுல தண்ணிய எடுக்க 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 தான் ஊறிக்கிட்டு இருக்கும். நீங்க அதை பத்திரமா சேர்த்து வச்சிருங்க, நாசமா போயிடும். எடுக்க எடுக்க அது ஊறிக்கொண்டே இருக்கிறது. என்னிடத்துல என்ன இருக்குன்னா ஒண்ணுமே இல்லை அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. ஒரு எண்ணெய் இருக்கு, ஒரு குடம் எண்ணெய் இருக்கு அப்படின்னா அதை பயன்படுது, யூஸ் பண்ணு. உனக்கு என்ன தெரியும்? 4 வசனம் தெரியுமா? பயன்படுது. உனக்கு என்ன தெரியும்? விசுவாசம் இருக்கா? பயன்படுது. உனக்கு என்ன தெரியும்? மனம் திரும்புதல் இருக்கா? பயன்படுத்து. உனக்கு என்ன தெரியும்? பக்தி இருக்கா? பயன்படுத்து. என்ன இருக்குதோ, ஒரு குடம் தண்ணி இருந்தாலும் சரி, கொஞ்சோண்டு மாவு இருந்தாலும் சரி, அதை பயன்படுத்துங்கள். அப்பொழுது நமக்கு நிறைவாக நாம் அதை பெற்றுக் கொள்கிறோம். என்னைக்கு பாத்திரம் இல்லைன்னு முடிவு வந்ததோ அதோடு நம்மளுடைய கதை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நின்று போயிடும். வசனம் மிக தெளிவாய் அந்த இடத்துல இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். சங்கீதம் 81 8வது வசனத்துல இருந்து நல்ல ஒரு காரியத்தை அங்க நம்ம படித்துக் கொள்ள முடிகிறது. சங்கீதம் 81 8வது வசனத்துல நான் வாசிக்கிறேன். என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன். இஸ்ரவேலே, நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமா இருக்கும். உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்க வேண்டாம். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன். தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள். சொன்னா 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 கேட்கிறதே இல்லை. என்னை அவர்கள் தேடவில்லை, எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, எனக்கு அவர்கள் முன்னுரிமை கொடுக்கவில்லை. தேவனுக்கு மகிமையை அவர்கள் செலுத்தாத பொழுது நானும் விட்டுட்டேன், பரவாயில்ல, அவனுக்கு எங்க வேணாலும் போ சொல்றார். ஆகையால் அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு நான் விட்டுவிட்டேன். உனக்கு இதானே பிடிச்சிருக்கு, ரைட்டு போ. இப்படித்தானே இருக்குன்னு நினைக்கிறேன், ரைட்டு போ. எவ்வளவு தடவை சொல்லுவது, நான் அதை விட்டு விட்டேன் என்று சொல்றார். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. என்னன்னா அன்பு செலுத்துறேன் அன்பு செலுத்துறேன் அன்பு செலுத்துறேன்னா கீழ்ப்படியிலேயே. அன்பு செலுத்துறேன்னு வாயில தானே சொல்ற, கீழ்ப்படியல. கீழ்ப்படியும் பொழுது அவர் சொல்றாரு, நான் அதற்கு செவி சாய்க்கிறேன். கீழ்ப்படியில அப்படின்னா நீ எனக்கு செவி சாய்க்கவில்லை, நான் விட்டுட்டேன் அப்படிங்கிறார். 2 ராஜாக்களுக்கு நம்ம
திரும்ப வருவோம். 2 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 18-19. 2 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 18-19. பின்பு அம்புகளை பிடியும் என்றான், அவைகளை பிடித்தான். அப்பொழுது அவன் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி தரையிலே அடியும் என்றான். அவன் 3 தடவை அடித்து நின்றான். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் மேல் அவன் கோபமாகி, நீர் 5-6 விசை அடித்தீரானால் அப்பொழுது சீரியரை தீர முறியடிப்பீர், இப்பொழுதோ சீரியரை 3 விசை மாத்திரம் முறியடிப்பீர் என்றார். வாய்ப்பு கிடைக்கிறது, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. கையில குச்சை கொடுத்து நல்லா அடி அப்படிங்கிறான். 3 தடவை அடிச்சுட்டு விட்டுட்டான். என்னன்னா, உனக்கு கையில கிடைச்சது இல்லை, யார் உன்னுடைய கையில இருக்கிறது? உன்னுடைய தேவன் அல்லவா உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்கிறார். நீ அதை பயன்படுத்தாமல் தேவைக்கு நாம் பயன்படுத்தும் பொழுது ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடுதானே சொல்லியிருக்கிறாரு. மற்ற நேரத்தில் நான் சும்மா இருப்பேன் அப்படின்னா, உனக்கு எப்போ ஆபத்து இருக்கோ அப்போ ஒரு அனுகூலம். மற்ற நேரத்தில் சும்மா இருப்பேன். எப்பொழுதும் நான் அதை பயன்படுத்தணும். கையில குச்சி இருக்கு அட்ரா அப்படின்னா பாட்டுக்கு அவ்வளவு கோபத்தை அடிச்சு தீர்த்திருந்தான்னா பூரணமாக முடிந்திருக்கும். ஆனால் அவன் என்ன பண்ணான்? 3 தடவை அடிச்சான். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் அவன் மேல் கோபமாக்கி, நீர் 5-6 விசை அடித்தீரானால் அப்பொழுது சீரியரை தீர முறியடிப்பீர், இப்பொழுதோ சீரியரை 3 விசை மாத்திரம் முறியடிப்பீர் என்றான். நம்ம எப்படி பயன்படுத்துறோம் தேவனை? மகத்துவம் உள்ள தேவன் என்று நமக்கு தெரியுமே, வல்லமை உள்ளவர் என்று தெரியுமே, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று தெரியுமே, என்னுடைய அப்பாவிற்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது என்று தெரியுமே, அவர்தான் உலகத்தை படைத்தார் என்று தெரியுமே. இன்னமும் நாம் ஏன் மனம் திரும்பவில்லை? இன்னமும் நாம் ஏன் தேவனுடைய மகிமையை புரிந்து கொள்ளவில்லை? காரணம், கீழ்ப்படிதல் இல்லை, பயம் இல்லாமல் போனது, அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி சாய்க்காமல் போனது, நாம் நம்மிடத்திலே உள்ளதை அங்கீகரிக்காமல் போனது, காலி பாத்திரத்தை நாம் தேடாமல் போனது, வெறுமையான பாத்திரத்தை நாம் அடையாளம் கண்டு கொள்ளாமல் போனது. எப்போ மோசேயை தேவன் தெரிந்தெடுத்தார்? அவன் வாக்கிலே வல்லவன், எல்லா சாஸ்திரத்திலும் கற்று தேர்ந்தவன். அப்படியே கூட்டு வந்து தன்னுடைய மனுஷனை, தன்னுடைய மனிதர்களை தெரிந்தெடுப்பதற்காக கொண்டு வந்தாருன்னா அப்போ கூப்பிடல. 40 வருஷம் ஒண்ணுமே இல்லாம, எனக்கு பேச்சு வராது, வாயில திக்கு இருக்கும், எனக்கு ஐயோ அப்படின்னு தன்னைத்தானே இழந்த பொழுதுதான் தேவன் அவனை தெரிந்தெடுத்தார். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 30வது வசனத்துல பாருங்க, 7:30. 40 வருஷம் சென்ற பின்பு சீனாய் மலையின் வனாந்தரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் முச்செடி எரிகிற அக்னி ஜுவாலையிலே அவனுக்கு தரிசனமானார். ரைட்டு. 40 வருஷம் செல்வதற்கு முன்னதாக அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? 22வது வசனத்துல பாருங்க, மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். ஆனால் அந்த மோசே எப்பொழுது தெரிந்தெடுக்கப்பட்டார்? யாத்திராகமம் 4வது அதிகாரம் 10வது வசனம். யாத்திராகமம் 4வது அதிகாரம் 10வது வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியோரோட பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவன். முன்னாடி அவன் வாக்கிலே வல்லவன் அப்படிங்கறது கூட அவருக்கு மறந்து போயிடுச்சு. மொத்தமா அவன் ஜீரோவானதுக்கு அப்புறம் தான் தேவன் அவனை பயன்படுத்துகிறார். நம்மிடத்திலே என்ன இருக்கிறது? நாம் அதை எப்படி பயன்படுத்துகிறோம்? கமாலியலை பார்த்து நான் கற்றுக்கொண்டவன், நான் பயங்கரமா தேறினவன், நான் எபிரேயன், யூதனுக்கு யூதன், நான் கமாலியலின் பாதத்திலே அருகே நான் வளர்ந்தவன், நான் பரிசேயன், நான் மேன்மை உள்ளவன், மேன்மையான சிசிலியா நாட்டு யூதன், நான் வெறும் இந்திய பிரஜை அல்ல, நான் டிப்ளமேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மனுஷன் இருக்கிறான்னா பவுல் சொல்றாரு, நான் சாதாரண யூதன் அல்ல, சிசிலியா பட்டணத்திலே பிறந்த யூதன், எபிரேயரில் எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி நான் பரிசேயன். அவ்வளவு பிரகாசமான ஒரு மனுஷன். அவர் சொல்றாரு, எல்லாத்தையும் நான் குப்பையில விட்டேன், பிரயோஜனம் இல்லைன்னு நான் விட்டேன். தேவன் அப்பொழுது அவனை தெரிந்தெடுத்தார். அப்போஸ்தலர் 9:11. எப்போ அந்த அனனியாவை வீட்டுக்கு அனுப்பினார் பாருங்க. அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 11வது
வசனம் 9:11. அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். கவனிச்சீங்களா? எப்போ தேவனை தேடினானோ, நான் போர் சேவகன், எனக்கு அதிகாரம் இருக்கு, நான் படித்தவன், நான் அப்படி நான் இப்படி அப்படின்னு நினைத்துக் கொண்டிருந்த பொழுதெல்லாம் தேவன் அவனுக்கு நன்மை அனுப்பல. இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். ஜெபம்னா என்னது? வேண்டுதல். ஐயோ எனக்கு ஒரு தேவை, ஐயோ எனக்கு வேணும், ஐயோ எனக்கு இது வேணும் அப்படின்னு அந்த ப்ளீடிங், அந்த வேண்டுதல் வந்த பொழுதுதான் தேவன் அவனை தேர்ந்தெடுக்கிறார். எப்பேற்பட்ட ஒரு மனுஷனாய் அவன் இருந்தான். 22வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, நான் யூதன், சிசிலியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லோரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களா இருக்கிறது போல நானும் அப்படித்தான்ப்பா இருந்தேன். ஆனா நான் எல்லாவற்றையும் தூக்கி போட்டவன். பிலிப்பியர்ல அதை சொல்றாரு. பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது பிலிப்பியர் நிருபம் 3வது அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் அதை பார்க்கலாம். 272வது பக்கம், பிலிப்பியர் 3:5. நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன் என்று சொல்றார். 7வது வசனத்திலிருந்து வரும் பொழுது, ஆகிலும் எனக்கு லாபமாக இருந்தவர்கள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று விட்டேன். ஏன்னா எனக்கு தேவன் தான் வேணும், எனக்கு வேலை முக்கியம் அல்ல, எனக்கு தேவன் தான் வேணும். எனக்கு சம்பாத்தியம் முக்கியம் அல்ல, எனக்கு தேவன் தான் வேணும். எனக்கு ஓவர் டைம் முக்கியம் அல்ல, எனக்கு தேவன் தான் வேணும். இங்க தேடினா அது தானா வரும், இங்க தேடினா அது தானா வரும். ஏன்னா அப்பதான் சொன்னார், முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முன்னுரிமை, முதலாவது பிரையாரிட்டி நான் யாருக்கு கொடுக்கிறேன்? ஒண்ணுமே இல்லை அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. நான் இருக்கிறதை வைத்து வெறுமையான பாத்திரங்களை, காலி பாத்திரங்களை நான் தேடும் பொழுது எனக்கு அது நன்மையை கொடுக்கிறது, மற்றவர்களுக்கு என்னை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். தேவன் தாமே நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. யாருமாய் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தருடைய இந்த தொழுகைக்கு முடிவாக செய்கிறோம். இந்த கண்மலையானவரே என்று சொல்லி இந்த பாடலை நாம் பாடுவோம். கண்மலையா